ஸோ மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான கால். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, முருகர் எப்போவுமே உங்களை வந்து சோதிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முருகர் மேலே எந்த கோபமும் வேண்டாம். ஏன்னா அவருக்கு கொடுக்குற மெசேஜ், இவங்களை அதிகமாக சோதிச்சா கூட எப்போவுமே கைவிடவே மாட்டார். எந்த சோதனை வந்தாலும் கடைசி அந்த எண்ட் ஆஃப் த மூமெண்ட்டில் அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ முருகர் ஏன்னா அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி அவர் கொடுக்குற சோதனையில் இவங்க வெற்றி பெற்றுட்டாங்க, சக்ஸஸ் பண்ணிட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சோதனைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கும். ஒரு நன்மைகள் இல்லை வந்து பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் அதையும் இவங்க மனசில் கொண்டு எப்போவுமே முருகரை வந்து இவங்க அந்த சோதனை காலத்துலேயும் பின்தொடரணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மந்திரத்தை வந்து அவங்க முருகர் நினச்சி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த மந்திரத்தை மட்டும் அவங்க மனசில் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும். கண்டிப்பாக இந்த சோதனையும் கடந்து அவங்க சாதிக்க முடியும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த ஜூலை மாதம் இவங்க கட்டாயமாக எங்கே போனாலும் வேலை வந்து கொண்டு போகணும். அட்லீஸ்ட் ஒரு மொபைல்லையாவது வச்சுக்கணும். இல்லை சில பேர் டேட்டூ கூட போட்டுக்கலாம். சில பேருக்கு டேட்டூ போடணும் அப்படின்னு ஆசையாக இருக்குன்னா வேல் டேட்டூ தாராளமாக போட்டுக்கலாம், எப்போவுமே இருக்கிற மாதிரி. ஸோ வேல் எப்போவுமே கூட வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுவும் எஸ்பெஷலி இந்த ஜூலை மாதம் இந்த வேல் வந்து 2 விஷயத்த பண்ணும் இந்த மாதம். ஸோ இவங்களை கரெக்டான பாதையை நோக்கி போகிற மாதிரி வழி நடத்தி கூட்டு போகும். எங்கேயும் பாதை மாறாமல் தப்பான விஷயங்களுக்கு போகாமல் வழி நடத்தும். இன்னொன்று, வரக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் பிரச்சனைகள்லேருந்து காத்துரும். அதாவது ஒரு ஷீல்டு மாதிரி, கவசம் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த வேலை எங்கே போனாலும் இந்த மாதம் அவங்க எடுத்துகிட்டு போகணும், கையோடு இருக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ மீன ராசி ரேவதி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுக்கு அம்மா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அம்மா இழந்தவங்களா இருந்தாலும் சரி, ஆனால் முருகர் எப்போவுமே அவங்களுடைய அம்மா ரூபத்தில் அவங்க கூடவே இருக்கிறாரு. ஸோ அதனால் எப்போவுமே அவங்களுக்கு அந்த முருகருடைய அன்பு மட்டும்தான் தூய்மையானது. ஸோ அதனால் மற்றவங்களோட அந்த அன்பு வச்சு, மற்றவங்க மனிதர்கள் மேலே அந்த அன்பு வச்சு அந்த தூய்மையாக இல்லை, அது ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம். ஒரு தாய்க்கு நிகரான அன்பு முருகர்கிட்ட இருந்து அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது கிடைக்கிற விதமாக, அது உணர்கிற விதமாக நிறைய நல்ல விஷயங்களும் அவங்களுக்கு நடக்கும். அதனால் இவங்க முருகரை வந்து அவங்க அம்மா ஸ்தானத்தில் எடுத்துக்கணும். ஸோ அம்மா இருக்கிறாங்கன்னா அம்மா தான் அவங்களுக்கு முருகர் மாதிரி அவங்க பார்க்க ஆரம்பிக்கணும் அம்மாவை. ஸோ அதுதான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது.